நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ஜெயாஜிலம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வணக்கம் சார். வணக்கம் சார். ஹாட்ஸ்பாட் ஒன்னே பாத்தீங்கன்னா நல்ல பேரு டூ மச்சா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு படம் எடுத்திருக்கிறீங்க. ஹாட்ஸ்பாட் சீரிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த சீரிஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை. ஹாட்ஸ்பாட் 1 வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்றதுனால உடனே அது பண்ணலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த ரெஸ்பான்ஸ்? ஏன்னா அந்த ஹாட்ஸ்பாட் அந்த டைம்ல நம்மளாம் மீடியா இருக்கிறப்ப ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி தான் அந்த படம் சுமந்துச்சு. குறிப்பா சொல்ல அப்படின்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கூட நீங்க பேசின விஷயங்கள், உங்களோட ஒரு நிருபர் கேட்ட கேள்வி எல்லாம் பல பேர் தமிழா வச்செல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பெருசா போச்சு. சோ படம் வெளியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வந்துச்சு, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, பிரஸ் ஷோலயே அது மாறிடுச்சு. நீங்க சொன்ன அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் நடந்த பஞ்சாயத்து வந்து பிரஸ் எல்லாம் பயங்கர கோவத்துல பேசினாங்க. நான் படம் பாருங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் அப்படி என்ன, இதுதான் ட்ரெய்லர், படத்துல எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பிரஸ் ஷோலயே அது மாறிடுச்சு. பிரஸ் ஷோலயே செம்ம ரெஸ்பான்ஸ். ஒரு பிரஸ் ஜென்ரலா சைலண்டா பார்ப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி, என் ஃபேமிலி பார்த்தா மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி சில ஃபிலிம் பையன் வரும்போது ஹோல் தியேட்டர் கைத்தட்டல்களோட அங்கேயே அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு சின்ன படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணதே 70 தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம் பார்ட் 1. ஸோ ப்ரொமோஷனும் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு 6 வீக்ஸ் தியேட்டரில் ஓடிச்சு. எங்கள் கூட இப்போ ஒரு 9 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே 1 or 2 வீக்ஸ் தான் இருந்தது. நம்ம 6 வாரம் தியேட்டரில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஓடிடிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த படத்துக்கு என்ன நாங்கள் எதிர்பார்த்தோமோ அதை விட ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்தது. ஸோ இப்போ 2 இன்னும் அதை விட அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பல பேர் கேள்வி கேட்டாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு கூட கேட்டாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கமிஷனர் தான் நிறைய பேருக்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா அவரு பிரஸ் ஷோ பார்த்துட்டு உடனே நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன் அப்படிலாம் சொல்லி நடந்தது. அவரே ஒரு மன்னிப்பு வீடியோவும் போட்டார். அவர் பேர் ஒற்றன். ஸோ அவரு என்கிட்ட பர்சனலாக பேசினார். இப்போ நல்ல ராப்போல தான் இருக்காரு. பட் ட்ரெய்லரை பார்த்து அவருக்கு வந்த கோவமும் நியாயமான கோவம் தான். அது நம்ம அவரையும் யாராக இருந்தாலும் அப்படி தோணும். அதுதான் அந்த ட்ரெய்லரோட இன்டென்ஷனும் கூட. கோவப்படுத்தி தப்பா நினைக்க வச்சு இது இல்லடா படம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ட்ரெய்லர் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட அதில் நாங்கள் வெற்றியும் நடந்தோம்னு சொல்லலாம். சூப்பர் சார். அஸ்வின் சார் வணக்கம். ஸோ படம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக போச்சு. ஸோ இன்னொன்று இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு முதலே தெரியும் இல்லையா? ஸோ இது இந்த மாதிரியான கதையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி தலைவர் அப்ரோச் பண்ணாப்புல, என்ன சொன்னாரு கதையை? எங்களுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது எனக்கும் அவர். அதில் நாங்கள் வேறு ஆமாம் அதை நாங்கள் வேறு ஒரு இதில் சொல்கிறோம். பட் இப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலி நாங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசினார். அப்போ நான் ஹாட்ஸ்பாட் 1 நான் பார்க்கல. அப்புறம் நான் 2 சொல்லும்போது எனக்கும் அதே ஒரு இது தான் இருந்துச்சு. 1 ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கும் ஐ வாசன்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ நான் எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடண்ட்டாக இருந்தேன். அப்போ நான் வேறு கதை இவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதனால் எப்படி இவர்கிட்ட அதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவர் ஒரே ஒரு அதை சொன்னார். நீங்கள் நோ சொல்லுங்கள், அது கூட பிரச்சனை இல்லை, பட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோ சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1 பார்த்தேன். 1 பார்க்கும்போது எனக்கு லைக் தப்பாக எதுவும் இல்லை, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. நிறைய எமோஷ்னல் விஷயம் இருக்குது. நான் அப்போ தான் கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ இது, உங்கள் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் படம் பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. எனக்கே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. பட் படம் பார்க்கும்போது பெர்ஸ்பெக்டிவே மாற்றிடுச்சு. ஏன் அப்படி அப்படிங்கும்போது, இல்லை அது ஒரு நாங்கள் ஒரு இதுவாக யோசித்தோம், அது ஒரு பயங்கரமாக ஒன்று நினச்சோம். இட் ஹேப்பன் சினிமாவில் ஏதோ எப்படியாச்சும் நம்மளை திரும்பி பார்த்துட மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இது கான்டென்ட்டாகவே வைக்கும் போது நிறைய பேர் ஹேட் அ பேட் தாட் அபவுட் லைக் மீ. அப்போது எனக்கு பார்த்துட்டு நான் அவர்கிட்ட அன்றைக்கி எவ்வளோ ஒரு 2 hours பேசியிருப்பேன்னா, அதுக்கு மேலே பேசியிருப்பேன். என்ன அது இப்படி பண்ணிட்டீங்க, செம்ம படம், நான் 2 கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் காட்டு. அப்புறம் 2 கேட்டேன். 2 கேட்டு செம்ம பண்ணாக இருந்துச்சு. ஒரு செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ எல்லாத்தோடதும் பார்க்கும்போது எனக்கு எவ்ரி அந்த ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக சொல்லப்படும். ஸோ இது எப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஒரு படம்னா ஒன்று நோக்கி போகும். பட் இந்த படம் அப்படி இருக்காது. எல்லாமே பிச்சு 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 எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன கேட்குற எல்லாமே இருக்கும், ஒரு மீல் சாப்பிட்ற மாதிரி. அதனால் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கொண்டு வந்து அதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா வெரி கிரேட். அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டோரி 4 ஸ்டோரி ஒரே படத்துலையும் ஹேண்டில் பண்ணுறப்ப சில நேரம் எங்கேயாவது தப்பாயிருச்சு அப்படின்னா மொத்தமாக புரியாமல் போயிடும்ல. பட் ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. குறிப்பாக சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த படத்தை பாராட்டி ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அதை பற்றி பேசி நிறைய ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸாக இதை யாருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு?
அதில் ஒரு சின்ன தவறு தான். ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கதை வந்து கப்புள்ஸ்க்குலாம் ரொம்ப ரிலேட்டான கதையாக இருக்கும். செகண்ட் கதை வந்து ஒரு மாதிரி கிரேஸியாக யூத்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் கதை கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும், ஆனால் பயங்கர ஃபன்னாக அகைன் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி கதை ரொம்ப இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் யாருக்கான படம் அப்படின்ற ஒரு இது யங்ஸ்டர்ஸ்க்கான படமா, யங்ஸ்டர்ஸ்னாலும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் அந்த ஃபீல் விரும்புகிறவங்களுக்கான படமா, இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்? ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் தான், ஆனால் அது கொஞ்சம் அந்த அடல்ட்டிஷாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஃபீல் பண்ண ஓகே நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்ற ஒரு கிளாரிட்டி இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அதான் UA 16+. ஸோ அதனால ஃபேமிலியோட நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இது யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பயங்கரமாக ரிலேட் ஆகி பயங்கர கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் தான். பெரியவங்களுக்கும் ஆமாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்ற ஒரு ஃபீல்லையும் இருக்கும். ஸோ ஆதித்யா பிரதர் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நடிச்சிருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. குறிப்பாக உங்களுக்கான அந்த பேர் ரொம்ப பயங்கரமாக செட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு கேட்குறப்ப நீங்கள் சொன்னீங்களா எனக்கு இந்த மாதிரி பேர் போடுங்க கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் அதை பண்ணீங்களா? இல்லை பேர் போடுறதுக்குலாம் நான் எப்படி சொல்ல முடியும், அவர்கிட்ட போய் ஸ்க்ரீனில் பேர் போடுறது சரி அவ்வளோதான். பேர் போடுறது பேர் போடுறது அது ரெடி பண்ணியிருக்காரு போல. இல்லை சூப்பர். இந்த படம் இப்போ இல்லை அவர் இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த யாரும் இல்லை ப்ரோன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மீட்டப்பெல்லாம் ஒன்று போட்டோம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு கால் பண்ணி ஆஃபீஸ் வாங்க அப்படின்னோடனே தெரிஞ்சுது ஓ ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது போல். போனேன் நான் கதெல்லாம் கேட்டேன். அதெல்லாமே என்ன சொல்கிறது, இப்போ அவர் மேலே எனக்கு நம்பிக்கை ஹெவி. முன்னாடியே என்ன ப்ரோ 1க்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. ஸோ அதனால் நான் பெருசாக எதுவும் போய் கேட்போம் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் டிசைட் பண்ணியும் வரல. அவர்கிட்ட போய் நான் ஒன்று தான் கேட்டேன், ப்ரோ சரியா இருக்குமா கதை கேட்கறதுக்கு முன்னாடி சரியா இருக்கு பண்ண இதுவாக இருக்குமா என்னன்னா ப்ரோ இப்போ எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆக்டிங் என்னன்னா சரி ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு ரூட் ஓப்பன் ஆகிருக்கு, பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுலேயும் பேக் வாங்கக்கூடாது இல்லை, இப்போ ஒரு அரை ஸ்டெப்பாவது ஃப்ரண்ட்டில் போனால் நல்லது அப்படின்னு தான் அது இப்போ அவருக்கே புரிஞ்சுது. பட் இருந்தாலும் செம ப்ளஸ். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து தான் சொல்லணும். அது அவர் படம் முடிச்சதுக்கப்புறமும் கேட்டார், என்ன ப்ரோ ராங் ஆகாதில்ல, நீங்கள் கேட்டது அந்த ஒன்று தான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு ட்ரிபிள் ஓகே. நான் தான் கேட்டேன், அவர் எப்படி கேட்பாரு கதை இது பண்ணி. இல்லை அவர் கேட்டார், கதை கேட்டு ப்ரோ இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் படத்தில் ஃபீச்சரில் லீடாக பண்ணுறேன், இப்போ இது அகைன் இது ஆந்தாலஜினா 3 கதையில் ஒரு கதை இதில் நடிக்கிறேன், நான் பண்ணால் இது சரியாக இருக்குமா இருக்காதா உங்ககிட்டயே கேட்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்காது அப்படின்னேன். அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இது இருந்ததில்ல இப்போ எப்படி இல்லை பயங்கர ஹாப்பி அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் டேரக்டர்ன்றது தான் அப்படின்றது நான் 2 வாட்டி சொல்லியிருக்கேன் ப்ரோ உங்கள்கிட்ட. நீங்கள் நான் என்ன ஆக போகிறான்னு விட்டுருப்பீங்க. நீங்கள் படத்தை எடுத்து விட்டு போய் பச்சைமண்ணா அவர்கிட்ட போய் எனக்கு செட் ஆகுமாலாம் கேட்டுருக்கீங்க, அவர் எப்படி பாசிட்டிவ் தான் சொல்லுவாரு. கரெக்ட். இல்லை அவர் ஏன்டெல்லாம் உண்மையை தான் சொல்லுவார், எல்லாத்தையுமே உண்மையை சொல்றாரு. அவரை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா வேற, நம்மள நம்பி நீங்க சொல்லுங்க நான் பண்ணிட்டுமா நம்ம அப்படின் போது நமக்கு அந்த பொறுப்பு இன்னும் அதிகமாகுது இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம சுயநலத்துக்காக சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிட போறது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல மீட் பண்ணுவோம், அவர் இன்னும் ஹீரோவா டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு, நானும் டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்னியோட அது முடிய போறது கிடையாது. அப்போதான் இன்னும் ஐயோ நம்ம மேல இந்த பாலசன் மைக்கோட்டுன்ற மாதிரி ஆகும்போது அப்போ இன்னும் யோசிச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அது அந்த படத்தை பாக்குறப்ப நிறைய பேருக்கு குறிப்பா கல்யாணம் ஆனவங்களுக்கு சரி ஓகே ஒரு மனைவி எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடைச்சதான் நான் பாக்குறேன். நமக்கு தெரிஞ்ச பசங்க கூட நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கதை ஒரு பாயிண்டாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பையன் எப்படி ஒரு பொண்ணு நடந்துக்கணும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படுச்சா? இப்போ அப்படி எனக்குள்ள கேட்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக ப்ரோ. இப்போ என்னன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு பெக்யூலியரான பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ நானுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆளுங்க தான், டிஃப்ரெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ அவரை மாதிரியே நான் சொல்லலை, பட் இப்போ ஒரு ஆனஸ்டாக சொல்லி அதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளுங்க தான். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ அவர் சொன்னதில் முக்கால்வாசி பாயிண்ட் ஏற்கனவே நான் நம்புகிறேன், ஃபாலோலாம் பண்ணுறேன். எப்படி ப்ரோ கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு 2-3 வாட்டி. என்னன்னா ஏற்கனவே அது நம்ம அக்செப்ட் பண்ண பாயிண்ட் தான், சிலதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ எங்கிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நான் ஏற்கனவே அதை பிலீவ் பண்ணது தான். அதனால் ரொம்ப ஆசையாக பண்ண படம் தான் அது ஒன்று.
ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இது பயங்கரமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சாக இருந்தது, இல்லை எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மேட்ரு. எனக்குள்ள எங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு அவ்வளோவா வராது. ஆமாம், எங்ககிட்ட வேணா அடுத்தவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அது நிறைய ஹெவி. ஓகே, இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்சி எல்லாமே குறிப்பாக பிரியா மேம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ஆவலாக இருக்கு. ஸோ இந்த படத்துல எதை டச் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயங்கள்லாம் பேசணும்னு நினைச்சிருக்கீங்க? அது சொல்லிட்டா கண்டென்ட் இருக்குல்ல. நீங்க ஓகே ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நீங்க இந்த ரசிகர்கள் மேட்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி இவரோட போர்ஷனு, பயங்கர ஃபன்னா இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மேட்ரு, அது வந்து கான்டெம்பரரியா இருக்கும். ரொமான்ஸ் நிறைய போட்டு தாக்கி இருக்கு அராஜ்ன்றது. ஆமா, எப்படி இருக்கு அவருடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் ரொமான்ஸ்? எப்படி இருக்கும்? நான் நினைச்சதை விட சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே, அதான் எனக்கு இந்த ஆசை படத்துல தான் அஜித் சார் ஒரு ஃபீல் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு மீட்டர்ல தான் ஃபீல் ஆச்சு. ஏகே 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மீட்டர்ல பைக் வேற ஓட்டுறாரு திடீர்னு racing. அப்படியே பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் ஐயா வெற்றி இடத்தை நிரப்ப போறாரா? நான் யார் மாதிரியும் கிடையாது, நான் யாரும் கிடையாது. நான் அவ்வளோதான், நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. ஸோ நீங்க சொல்லுங்க சார், நீங்க ஒரு அப்ரோச் பண்றப்போ ஒரு சீன், குறிப்பா அந்த ரொமான்டிக் சீன்ஸ் அப்ரோச் பண்றப்ப எப்படி பண்ணுவீங்க? நான் எப்போவுமே ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டர் தான். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது ஒரு வாட்டி அவங்கள்ட்ட நான் கேட்பேன். ஒரு வாட்டி சில டைம்ஸ் இன்னாக்ட் பண்ண சொல்லி காட்டுவேன், எப்படி நீங்கள் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. சில பேர் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிடுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரீம் என்னால் தொட முடியாது. ஸோ அதில் என்னோட ஸ்டைல் என்னங்கிறது நான் ட்ரை பண்ணி காட்டுவேன். ஸோ டேரக்டர்ஸ் அவங்க வந்து இல்லை இது வேணாம் பெட்டராக ஒன்று பண்ணலான்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பிளான் பண்ணுவேன். ஸோ நானாக எதுவும் யோசிச்சு டெஃபினட்டாக நான் பண்ண மாட்டேன். அவங்க கொடுக்கறதுல எப்படி என்னோடய ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ எப்போவுமே டேரக்டரோட சைடில் நான் போயிடுவேன். எனக்கு நான் எதுவுமே யோசிச்சதில்லை பண்ணதில்லை. பட் ரொமான்ஸ் அப்படின்ட்டாலே ஆல்வேஸ் திங்க் அபவுட் சூர்யா சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு அவரோடது எப்போவுமே என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவரோடது எங்கேயும் வந்துடக்கூடாதுங்கிறது நான் காஷியஸாக இருப்பேன். பட் டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒன்று. சில ஹீரோஸ் எல்லாம் இந்த முத்த காட்சிகள் ரொம்ப விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு சில பத்திரிகைகள் கிசுகிசுவெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கேட்டீங்களா? அப்பெல்லாம் நான் எங்கேயும் கேட்டதே கிடையாது. காம்பினேஷன் சார்ட்ஸே கம்மிங்க, இது வரைக்கும் ஹீரோ இருக்கும். கிட்ட ஒரு நாள் தான் காம்பினேஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள்ல கூட ஹாஃப் அ டே, ஒன் டே ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன் டே ஓகே. ஆமா, அதான் வருத்தப்படுது. இந்த சார் இது ஒரு ஹீரோ ரொமான்டிக் ஹீரோ வச்சு ஒரு நாள் தான் காம்பினேஷன் ஸ்டார்ட் எடுத்துட்டீங்க, இப்போ தியேட்டர்ல பாக்குறவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இல்ல அது நீங்க அப்படி இருக்கும், ஆனாலும் அது நீங்க பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் வராது. காதல் கோட்டையில அது 2 பேரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க, ஒரு ஃபீல் வராம இருந்ததா? ஏகப்பட்ட ஏகே ரெஃபரன்ஸாவே தற்செயலா நடக்குது. ட்ரெய்லரை பாக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் நீங்க வந்து அடிச்சிருக்க மாதிரி தோணுச்சு. அப்படின்னா இந்த ஃபேன் வார பயங்கரமா இவர் வந்து அடி நொறுக்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஓகே சில விஷயங்கள் நிறைய நடக்குது, அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வா ஒன்று பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஸோ நீங்க ஃபேன் வார் ரொம்ப ஆபத்து அப்படின்னு பாக்குறீங்களா? ஃபேன் வார் வந்து கண்டிப்பா ஆபத்தான ஒரு விஷயம் தான் இல்லை. ஏன்னா ஒருத்தர் பிடிக்கிறது வேற, ஆனா அந்த பிடிச்சதுக்காக நம்ம ஒரு எல்லையை மீறி அது ஒரு பைத்தியக்காரத்தனமா மாறும்போது அது ஒரு தவறா இருக்குல்ல. அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, ஒருத்தங்களை பிடிக்குதுன்றதுக்காக இன்னொருத்தங்களை நம்ம ஹர்ட் பண்றது இஸ் நாட் ரைட். அதுவும் தலை டைலாக் தான் பாருங்க. ஸோ அதுதான் சரி, நீங்க சொல்ற விஷயம் மேபி ரசிகர்கள் விழிப்புணர்வோட இருக்கணும், ஓகே நீங்க வாழ்க்கையை பாருங்கிற மாதிரியான விஷயமா? இல்லாட்டி இப்ப நிறைய ஹீரோஸ் வந்து இல்ல அவங்க ஃபேன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ நீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் நோக்கி போறீங்கன்னு கேட்கிற கேள்வி இருக்கா? அது உங்களுக்கு படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, என்ன மாதிரி இருக்குன்னு தோணுச்சு? எனக்கு அப்படிதான் இருக்கணும்னு தோணுச்சா? தெரியல, நீங்க படத்தை பார்த்தாதான் அப்படி இருக்க போதா, இல்லை நம்ம வந்து இதை அதை டச் பண்ணாமல் வெறும் 2 ஃபேன்ஸ் குரூப்பு அவங்க ஜாலியாக இருக்காங்க அவங்களோட லைஃப் அப்படின்றத தொட போகிறோமா, அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து சூப்பர். ஸோ படம் கூடிய சீக்கிரமே வெளியாக போகுது இல்லையா? ஸோ எவ்வளோ அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க?
பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா அதான் நிறைய இப்போது நடந்த நிறைய கான்டெம்பரரி விஷயங்கள், ரிலேட் ஆகிற விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். இதுக்கு எப்படி வரவேற்பு வரும் அப்படின்றத பார்க்க ஒரு ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி பயங்கரமாக இருக்குது. அதை தாண்டி பயங்கர ஃபன்னாக நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகிருக்கு எல்லா கதையிலையுமே. ஸோ அதான் தேட்டரில் இது ஒரு 100 பேர் சேர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க பயங்கர ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக சார். படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர்.